அளிக்கிறேன். கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா அனுமதி இருங்க. இல்ல இப்போது 110 விதி பாருங்க. 110 விதியின் கீழ் மாண்பு அமைச்சர் அறிக்கை படித்த பிறகு விவாதம் கிடையாது. தயவுசெய்து அமருங்கள். நீங்க உறுப்பினர் பேசுற போது பேசுங்க. நீங்க உறுப்பினர் பேசுகிற பாருங்க, உங்களுக்கு விவாதம் இல்லைங்க. நீங்க பாருங்க, அவர் பேசிய பாருங்க, தயவுசெய்து நீங்களே அவர் பேசிய பிறகு அந்த கருத்தை ஒட்டி பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து ஒரு பேச இருக்கீங்க. அப்படியே கருத்துக்கள்லாம் சொல்லுங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேளுங்க. யார் வேண்டாம்னு சொல்ற இப்ப பேச முடியாது. 110 விதியின் கீழ் அறிக்கை படித்த பிறகு விவாதம் கிடையாது. உட்காருங்க. மாண்பு உறுப்பினருக்கான சிலவற்றை நான் வெளியே கேட்கிறேன். மாண்பு உறுப்பினருக்கு பாருங்க எதிர்கட்சி கொறடா அவர்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பண்ணிட்டாரு. இந்த 110 விதியின் கீழ் அவர் பேசிய பேச்சுகள் குறித்து எந்த விவாதம் கிடையாது. நீங்க கேட்க உரிமை பிரச்சனை சொல்றேன். உட்காருங்க. நீங்க சொன்ன உட்காருங்க. இல்லைங்க, உரிமை பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதி அளிப்பேன். உட்காருங்க. எப்ப தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். தயவுசெய்து உட்காருங்க. நான் தருவேன். உட்காருங்க. அமைதியா உட்காருங்க.